திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஈசிஆர் சாலையோரம் கொட்டி வருகின்றனர். இப்பகுதியை வாகன ஓட்டிகள் கடக்கும்போது துர்நாற்றம் வீசுவதோடு அங்கு கொட்டப்படும் குப்பைகளை ஆடு மாடுகள் தின்பதால் கால்நடைகள் உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையோரம் கொட்டப்படும் குப்பையில் அவ்வப்போது தீப்பற்றி எரிவதால் புகைமூட்டமாக இருப்பதால் ஈசிஆர் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஈசிஆர் சாலையில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என பல்வேறு தரப்பினரும் பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்தும் மீண்டும் ஈசிஆர் சாலையில் உள்ள மங்கள் ஏரி பகுதியின் அருகே நிரந்தரமாக குப்பை கிடங்கு அமைப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் இடம் தேர்வு செய்து இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முத்துப்பேட்டை நகரம் தெற்கு காடு, மங்களூர், மேலநமங்குறிச்சி, கீழநமங்குறிச்சி அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களின் நீர் ஆதாரமாக விளங்குவது இந்த மங்கள் ஏரி. சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்களின் வாழ்வாதாரமான மங்கள் ஏரி சுமார் 114 ஏக்கரில் அமைந்துள்ளது. 4 புறமும் நீர்நிலைகளாக சூழப்பட்டுள்ள ஏரியின் கரையில் குப்பை கிடங்கு அமைக்க பேரூராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஏரி குளங்கள் அனைத்திலும் குப்பையினுடைய நீர்க்கசிவு ஏற்பட்டு நீர் மாசுபடுவதோடு பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்தும் அபாய நிலை உள்ளது. பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத, அதிக போக்குவரத்து இல்லாத, பயன்பாடு இல்லாத நீர்நிலை பகுதியாக பேரூராட்சி நிர்வாகம் தேர்வு செய்து குப்பை கிடங்கை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் மங்களூர் எங்கள் ஊர் ஏரி வந்து 140 ஏக்கர். அது அதில் கொள்ளளவு கொண்ட தண்ணியை வச்சு தான் ஒரு 2000 ஏக்கர் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோடைச்சாவடியே 500 ஏக்கருக்கு மேலே பண்ணுறோம். அதை கெடுக்கிறதுக்காக வேண்டியே பக்கத்தில் கொண்டாந்து குப்பையை கொட்டினாங்கன்னா அது சாரம் கீழே இறங்கி இந்த சாரம் அந்த தண்ணியில் இருந்தால் ஒரு 4 வருஷத்துக்குள்ளே அந்த தண்ணியை ஒரு நோய், தொற்று நோய் வர்றது, ஒரு கெமிக்கல் கம்பெனியிலேருந்து போகிறதுக்கு விட கொடுமையான நோய் வரும். இதையெல்லாம் சிந்திக்காமல் கலெக்டர்கிட்ட சொன்னோம், எம்பிகிட்ட சொன்னோம், எம்எல்ஏகிட்ட சொன்னோம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து நாங்கள் மாற்றிக்கிறோன்னு சொல்லி அவங்க இதில் பிடிவாதமாக நிற்கிறாங்களே என்னென்னு தெரியல. இந்த ஏரியை வெட்டுறதுக்கு தனியாரே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 15 கோடி ரூபா செலவு பண்ணி நாங்களே ஏரியை தூர்வாரி இருக்கோம். கவர்மெண்ட்டே பண்ணாமல் அவ்வளோ பெரிய ஏரியை வந்து வீணாக அடிக்கிறதுக்கு குப்பையை கொண்டாந்து கொடுத்து மாற்று இடம் எவ்வளவோ இருக்குது, பேட்டையில் இருக்குது, டவுனுக்குள்ளே எவ்வளவோ இடம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நீர்நிலையை கெடுக்கிறதுக்காக வேண்டியே இதில் கொட்டுறாங்களே அது என்னன்னு தெரியலை. அவங்க வந்து என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டுன்னு தெரியல. எங்களுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் 6000 நீர்நிலையை தூர்வாரி இருக்கோம். ஒரு ஏரியை இது நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை இது 5வது ஏரி. படூர், திருமேனி, மங்களூருங்கிற மாதிரி பெரிய ஏரி இது. இதை கெடுக்கணுங்கிறதுக்கே ஒரு திட்டமிட்டு ஒரு செயலாற்றாங்க, அதுதான் உண்மை. இதனால் என்ன ஆகும்னா ஒரு 4-5 ஒரு 50 ஒரு 20 கிராமம் கம்ப்ளீட்டாக நோய்வாய்ப்பட்டு போயிடும். நோய்வாய்ப்பட்டு போய் அவனை சாவணுன்னா வைக்கட்டும். அவங்க கவர்மெண்ட்டில் இதுதான் பண்ண. அவர் நீர்நிலைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு இன்னும் 3000 ஏரியை வெட்டாங்கிறாரு. இவங்க இருக்கிற ஏரியை கெடுக்கிறதுக்கு இப்போ அதிகார லெவல்லையும் ஆட்சியாளரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் 3000 ஏரியை வெட்ட போகிறேன்னு சொல்லி சட்டசபையில் அறிவிக்கிறாரு. 6000 ஏரி வெட்டினாத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. ஒரு ஏரியை குட்டிச்சோறு பண்ணுறதுக்கு நிற்கிறானுங்க. இதை தடுக்கணும். இந்த ஏரியில் வந்தால், ஏரியில் இங்கே கொட்டினாங்கன்னா எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் விட மாட்டோம். எல்லா போராட்டத்துக்கும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கோங்கிறது தான் என்னுடைய வார்த்தை. அதாவது இந்த இடம் வந்து ஈசிஆர் சாலை. ஈசிஆர் சாலையில் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உள்பட்ட இடம் டவுனுக்குள்ளே உள்ள ஒரு பெரிய ஏரி, மங்களூர் தெற்கு காடு இணைப்பு ஏரி. இந்த ஒரு சாலை ஈசிஆர் சாலையில் குறுக்க போனதுனால இதில் துண்டிக்கப்பட்டு, ஏரி துண்டிக்கப்பட்டு அங்கேருந்து 4 கண்டு மதம் அமைச்சு 2 பக்கமும் தண்ணி நீராதார போக்குவரத்து இருக்குது. இந்த ஏரிக்கரையில் கொண்டாந்து பேரூராட்சி குப்பை கழிவை கொண்டாந்து இங்கே கொட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி பண்ணி அந்த கசிவு ஏற்பட்டால் இந்த கசிவு வழியாக இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான குளங்களுக்கு இந்த ஏரி வழியாக தண்ணி போகுது. அது டவுன் நகரத்து சித்தேரி குளம், பூங்கொடி மண்டபம், சேத்து குளம், சொரிக்குளம், நிறையா குளங்களுக்கு, கிடங்கான் அப்படின்னு ஏகப்பட்ட குளங்களுக்கு இங்கேருந்து தண்ணி போகுது. அப்போ அந்த தண்ணி போகிற போது என்ன ஆகும்? இந்த கசிவுகள், குழந்தைகள், வயதானவங்க ஈஸியாக இப்போயே நம்ம கொரோனாவிலேருந்து இப்போ தான் தப்பிச்சு கொஞ்சம் வெளியில் வர்றோம். அடுத்த ஒரு கொரோனாவை உற்பத்தி பண்ணது இந்த பேரூராட்சி நிர்வாகமும் இந்த அரசாங்கமும். கொரோனாவிலேருந்து தப்பிச்சு வந்து மனுஷன் பாதி பேர் செத்து, அவன் பாதி பேர் ஊசி போட்டு இன்னும் உயிர் பொழைச்சி வர நேரத்தில் திரும்ப எப்படியாவது இந்த பகுதி மக்களை கொல்றதுக்கான ஏற்பாடு திட்டவட்டமாக நடக்குது. இது வந்து கொலைக்கு சம்பவம். விஷத்தை கொடுக்குற ஒருத்தன் கையிலையும் விஷத்தை கொடுக்கறதுக்கான சம்பவம் இந்த இடத்துல குப்படம் கொண்டு வர்றது.
எப்படி குப்பை இந்த இடத்துல குப்பையை கொட்டினா இவ்வளோ பெரிய 202 ஏக்கர் ஏரி. இந்த ஏரியை நம்ம ஏரியை சுற்றி குடியிருப்பு இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் குடியிருப்பு, இந்த பகுதி கோவில், இந்த பக்கம் ஆதி திராவிடர் குடியிருப்பு இருக்காங்க. அவங்கெல்லாம் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தா இங்கே கூரை வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்கள குடியிருப்பவர்கள் எல்லாம் வந்து மனிதர்களாக தெரியலைன்னு நினைக்கிறோம். அப்படி தான் அவங்களோட செயல்பாடு நடவடிக்கை இருக்குது. இதை வந்து மக்களை பற்றி சிந்திக்கலை. மாடி வீட்டில் இருக்கிறவங்க தான் மக்களா, கூரை வீட்டில் இருக்கிற மனுஷன் இல்லையா? அவனோட வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய இல்லையா? கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. வர்றாங்க அவங்களோட என்னக்கா இதில் விவசாயம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை விவசாயம் பண்ணிவிட்டு நாங்கள் மினரல் வாட்டர் குடிக்கிறோம்ல, அந்த தண்ணியை போய் தள்ளி ஒதுக்கிட்டு தான் அதில் தண்ணி அள்ளி குடிக்கிறோம். அது வந்து ஏசி ரூமில் இருந்து சிந்திக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இதோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் உடனடியாக அதை ரத்து பண்ணி ஆகணும். இல்லைன்னா இதில் அரசியலோ வேறு எந்த கட்சி பாகுபாடோ அப்படி இல்லை. அனைத்து கிராம மக்களும் அனைவரும் ஒன்றா நின்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து என்ன வந்தாலும் நடத்துவோம்.